WWE ஒரு முறை வின்ஸ் மெக்மேன் அவரோட உடம்ப வேற லெவல்ல பில்டு பண்ணி ஃபேன்ஸ் எல்லாரையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்தியிருப்பாரு. ஆனா உண்மையில இதுக்கு பின்னாடி இருந்தது வந்து ஸ்டெராய்டு யூசேஜ் தான். அதே மாதிரி லெக்ஸ் லூகரும் பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்டெராய்டு எடுத்து தான் அவரோட உடம்ப அந்த மாதிரி மாத்திருக்காரு. ஆனா எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா ரெஸ்லர்ஸ் இந்த மாதிரி ஸ்டெராய்டு எடுக்கிறத ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும்? இன்னைக்கு நாம இந்த வீடியோல ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறத நிப்பாட்டினதுனால உடல்ல ரொம்பவும் அதிகமான மாற்றத்தை சந்திச்ச 10 ரெஸ்லர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நண்பா, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 1990களில் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மெகா ஸ்டாரா இருந்த ரெஸ்லர் தான் ஹல்க் ஹோகன். அவருக்கு ஹல்க் ஹோகன் அப்படின்னு பேர் வந்ததுக்கு முக்கியமான காரணமே ஹல்க் மாதிரி இருக்கிற அவரோட உடம்பு தான். ஸோ இந்த மாதிரியான ரொம்பவும் பெரிய பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் இவருக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டெராய்டு யூசேஜ் தான். ஹல்க் ஹோகனே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நடந்த ஒரு டிவி ஷோல அவர் வந்து ஸ்டெராய்டை யூஸ் பண்ணதை வந்து ஒத்து இருக்காரு. ஆனா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, என் லைஃப்ல வந்து நான் ஸ்டெராய்டை எடுத்திருக்கேன், ஆனா நான் ஒரு ஸ்டெராய்டு அடிக்டிவ் கிடையாது, எனக்கு தேவைப்பட்ட மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஹல்க் ஹோகனே ஒத்துட்டு இருந்திருக்காரு. 1992ல WWE ஸ்டெராய்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமான ஒரு ப்ராப்ளம் உருவாச்சு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹல்க் ஹோகன் ஸ்டெராய்டு எடுக்கிறத நிப்பாட்டி இருந்தாரு. 1993ல ஹல்க் ஹோகன் ரிட்டர்ன் ஆனப்போ அவர் முன்னாடி மாதிரி ஹல்க் ஷேப்ல ரொம்ப பயங்கரமான பாடி இல்லாம கொஞ்சம் ஸ்லிம் ஆகி இருந்ததை ஃபேன்ஸ் எல்லாருமே கவனிச்சாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவர் ஸ்டெராய்டு எடுக்கிறத ஸ்டாப் பண்ணது தான். WWE இருக்கிற நிறைய ரெஸ்லர் ஸ்டெராய்டை யூஸ் பண்ணிட்டு ஆனா அதுக்கப்புறமாட்டு பிரஸ் மீடியால வந்து அவங்க ஸ்டெராய்டை யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியிருக்காங்க. ஆனா அல்டிமேட் வாரியர் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அவரு நான் வந்து எனக்கு எப்பெல்லாம் ஸ்டெராய்டு தேவைப்பட்டுச்சோ அப்பெல்லாம் ஸ்டெராய்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி தைரியமா ஒத்துக்கிட்டு இருந்தாரு. குறிப்பா 1992ல நடந்த ரெஸ்ல்மேனியா பேப்பர்வியூல அவர் ரிட்டர்ன் ஆனப்போ பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி பல்கா இல்லாம ரொம்ப லீனான ஒரு பாடியில வந்திருப்பாரு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அவர் அந்த டைம்ல நடந்த ஒரு டிவி ஷோலயே குறிப்பிட்டிருப்பாரு. அந்த அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, WWE ஸ்டெராய்டு யூஸ் பண்றது ப்ராப்ளமா வந்ததுனால நான் வந்து ஸ்டெராய்டு எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், அதனாலதான் என்னோட மசில் growthம் கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கறத அல்டிமேட் வாரியரே ஓப்பனா அட்மிட் பண்ணிருப்பாரு. 1990களில் பாபி லாஷ்லி மாதிரி ரொம்பவே பயங்கரமான ஒரு பிசிக்கை வச்சிருந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ரெஸ்லர் தான் அஹ்மத் ஜான்சன். WWF-ஓட ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் இன்டர்கான்டினென்டல் பிளாக் சாம்பியனும் பாத்தீங்கன்னா இவரு தான். இவரு பாத்தீங்கன்னா ரொம்பவும் பயங்கரமான கிட்டத்தட்ட ரோனி கோல்மேன் மாதிரியான ஒரு வேற லெவல் பாடியை வச்சிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா இவரும் பாத்தீங்கன்னா ஸ்டெராய்டு எடுக்கிறத நிப்பாட்டினாரு. அவரு ஸ்டெராய்டு எடுக்கிறத நிப்பாட்டினதுக்கு அப்புறமா ரொம்பவே தொப்பை போட்டு மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆகி பாக்குறதுக்கு ரொம்பவே ஃபேட்டா காட்சியளிச்சாரு. WWE பாடி பில்டிங் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மனிதனை உருவாக்குனா அவர் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்னா ட்ரிபிள் ஹெச் மாதிரி இருப்பான்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ட்ரிபிள் ஹெச் அவரோட கரியர்ல அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பாடியை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாரு. குறிப்பா 2002ல வந்து ட்ரிபிள் ஹெச்சுக்கு ஒரு மோசமான நீ இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். அவரு கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு அப்புறமா WWE அந்த இன்ஜுரியில இருந்து சரியாகி ரிட்டர்ன் ஆகி இருப்பாரு. ஃபேன்ஸுக்கு எல்லாம் கரண்ட் ஷாக் கொடுக்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல முன்னாடி இருந்ததோட பயங்கரமா அவரோட பிசிக்கை ஏத்திருப்பாரு. அவரோட மசில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மசில்ஸுக்குள்ள இன்னொரு மசில் இருக்கிற மாதிரி ரொம்பவும் பயங்கரமா இருக்கும். ரொம்பவும் கட்டிங்கா சிக்ஸ் பேக்ஸ் ஆப்ஸோட செஸ்ட் எல்லாம் வந்து செதுக்கின சில மாதிரி அவரு பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருந்தாரு. ஆனா அதுல இருந்து பார்த்தோம்னா 2 வருஷம் கழிச்சு அவரோட உடம்பு பாத்தீங்கன்னா திரும்பவும் பழைய மாதிரி ஃபேட் போட ஆரம்பிச்சது. இந்த டைம்ல அவருக்கு சிக்ஸ் பேக்ஸ் வெளியே தெரியாத அளவுக்கு உடம்புல அதிகமான ஃபேட்டும் சேர்ந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது ட்ரிபிள் ஹெச் அந்த டைம்ல ஸ்டெஃப்னி மெக்மேன் கூட ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சதுனால அவர் ஸ்டெராய்டு எடுக்கிறத நிப்பாட்டினதாகவும் அதனாலதான் அவரோட உடம்பு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபேட் போட ஆரம்பிச்சதாகவும் நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமாவும் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரோட பாடியை வந்து திரும்பவும் ஒரு நல்ல ஒரு ஷேப்புக்கு கொண்டு போனாரு. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹாலிவுட் ஆக்டர்ஸ் கூட ட்ரிபிள் ஹெச் எப்படி இந்த மாதிரி ஹீரோ ஷேப்ல ஒரு பிசிக்கையும் ஃப்ரேமையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய கேள்வியா வச்சிருக்காங்க. இப்போ பாபி லாஷ்லி யூஸ் பண்ற ஹட்லாக்க 2000ஸ்ல யூஸ் பண்ண ஒரு ரெஸ்லர் தான் கிறிஸ் மாஸ்டர்ஸ். கிறிஸ் மாஸ்டர்ஸ் பத்தி எல்லாருக்குமே அதிகமா தெரிஞ்சிருக்கும். இவரோட பாடியும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஒரு பாடி பில்டர் மாதிரியான ரொம்பவும் கட்டிங்கான ஷேப்பான மசிலான பாடியை வச்சிருந்தாரு கிறிஸ் மாஸ்டர். வின்ஸ் மெக்மேன் கிறிஸ் மாஸ்டருக்கு வேற லெவல்ல புஷ் கொடுத்து அவரை ஒரு பெரிய ரெஸ்லரா கொண்டு போனதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது அவரோட பாடி தான். இவர் பாத்தீங்கன்னா 1990களில் இருந்த லெக்ஸ் லூகருக்கு ஈக்குவலா அந்த டைம்ல WWE பார்க்கப்பட்டாரு. ஆனா இதுக்கப்புறமாட்டு இவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமாட்டு கிறிஸ் மாஸ்டர் ரிட்டர்ன் ஆனப்போ அவரு ரொம்பவே ஒல்லியா ரொம்பவே லீன் ஆட்டு அவரோட மசில்ஸ் எல்லாம் அதிகமா இழந்து காணப்பட்டாரு. இதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரி டைம்ல டாக்டர்ஸ் அவரை ஸ்டெராய்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால அவர் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணாததுனால அவரோட உடம்புலையும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டிருக்கு. WWE நயன்த் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு அழைக்கப்பட்ட சைனா பாத்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல்ல பிசிக் வச்சிருந்தாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு உண்மையும் இதுதான். சைனா வந்து இந்த மாதிரியான
ஒரு பயங்கரமான பிசிக்கை வைக்கிறதுக்கு அவங்க ஸ்டெராய்டை அதிகமாக எடுத்திருக்காங்க. WWE டோட்டல் பேக்கேஜ் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு ரெஸ்லர் தான் லெக்ஸ் லூகர். யோகோசனாவே தூக்கி பாடி ஸ்லாம் போடுற அளவுக்கு ரொம்பவும் இம்ப்ரெசிவான பிசிக்கா இவர் வச்சிருந்தாரு. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இவரோட பிசிக்கு முக்கியமான காரணமா இருந்தது ஸ்டெராய்ட்ஸ் தான். ஆனா இவர் வயசான டைம்ல பாத்தீங்கன்னா இவர் சின்ன வயசுல எவ்வளவு ஸ்டெராய்டு எடுத்தாரோ அது எல்லாமே இவரை வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்ள தள்ளி இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா இப்ப லேட்டஸ்டா அவர் கொடுத்த இன்டர்வியூஸ்ல எல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தவறுகள்ல ஸ்டெராய்டு எடுத்ததும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அவர் வயசானதுக்கு அப்புறமா அவருக்கு பாத்தீங்கன்னா முதுகெலும்புல ப்ராப்ளம் வந்திருக்கு. அதுக்கப்புறமா அவரோட கழுத்துல இருந்து ஸ்பைனல் கார்டு வழியா வரக்கூடிய ஒரு நரம்புல ஏற்பட்ட பிரச்சனைனால அவர் டெம்பரரியா பேரலைஸ் ஆனாரு, அதாவது பக்கவாதத்துக்கும் ஆளானாரு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவரால் நடக்க முடியுது, அது மட்டும் இல்லாம கார் ஓட்ட முடியுது, தான் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சிட்டு வரதாட்டு லெக்ஸ் லூகர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. 1990களில் பாக்குறதுக்கு வேற லெவல் பிசிக்கோட ரொம்பவே இம்ப்ரெசிங்கா இருந்த ஒரு ரெஸ்லர் தான் டைனமைட் கிட். இவர் பாத்தீங்கன்னா WWE ரொம்பவே குட்டியா இருந்ததுனால அவரோட பாடி அதிகமாக்குறதுக்காக ஸ்டெராய்டை வந்து அந்த டைம்ல எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவர் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டெராய்டு வாங்கி யூஸ் பண்ணதும் இல்லாம குதிரைகளுக்கெல்லாம் போடக்கூடிய ஸ்டெராய்டை கூட இவர் உடம்புல செலுத்தியிருக்காரு. இதனால லேட்டரா பார்த்தோம்னா இவரோட 60 வயசு வந்த டைம்ல இவரால் நடக்க முடியாத அளவுக்கு இவர் வீல் சேர்ல உட்கார்ந்துட்டாரு. ஸ்டெராய்டோட தாக்கம் இவரோட உடம்புல பயங்கரமா இருந்துச்சு. 2018 இவர் இறந்து போனாரு. கடைசியா இவர் ரெஸ்ல் பண்ண டைம்ல இவரோட உடம்பெல்லாம் பார்த்தோம்னா பாக்குறவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் அந்த அளவுக்கு இவர் உடல் மாறி ரொம்பவும் லீனா இருந்தாரு. WWE இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவும் இம்ப்ரெசிங்கா பார்க்கப்படுற ஒரு பாடி ஷேப்னா அது ஸ்காட் ஸ்டீனரோட பாடி தான். ஸோ இவர் பாத்தீங்கன்னா நார்மலானலாம் இவரோட பாடியை பார்த்து அதுக்குன்னே பாத்தீங்கன்னா நிறைய ரெஸ்லர்ஸ் இவருக்கு கிடைச்சாங்க. WWE இவர் வந்த டைம்ல இவருக்கு ஃப்ரீக்ஸ் இல்ல அப்படிங்கிற நிக் நேமும் கிடைச்சது. ஆனா லேட்டரா பாத்தீங்கன்னா இவர் ஸ்டெராய்டு எடுக்கிறத ஸ்டாப் பண்ணாரு. குறிப்பா TNA இவர் ரெஸ்ல் பண்ண மேட்சஸ்ல எல்லாம் இவரோட உடம்பு ஷேப் பாத்தீங்கன்னா ரொம்ப மாறி அவரோட மசில் டெஃபினிஷன் எல்லாம் போய் பாக்குறதுக்கு சாதாரணமான ஒரு மனிதன் மாதிரி காட்சி அளிச்சாரு. ஒலிம்பிக்ல கரெக்டாங்கிள் தங்கம் வின்ன டைம்ல அவரு கொஞ்சம் கூட ஸ்டெராய்டு எடுக்காம ஒரு கிளீனான ரெஸ்லரா இருந்துட்டு இருந்தாரு. அதே ரெஸ்லர் WWE வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டெராய்டு எடுத்து அவரோட உடல் தோற்றத்தை மாத்தினாரு. குறிப்பா 2006 ஸ்டெராய்டு எடுத்து இவர் WWE வெல்னஸ் பாலிசியை மீறினதுனால WWE இவரை ஃபயர் பண்ணியிருந்தாங்க. 2006 நடந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா கரெக்டாங்கிள் அவருக்கு நெக்ல இருந்த இன்ஜுரி காரணமாட்டு அந்த வலியை மறக்கிறதுக்காக தான் ஸ்டெராய்டு எடுத்ததா கரெக்டாங்கிளும் பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காரு. நாம பார்த்த இந்த ரெஸ்லர்ஸ் தவிர எந்த ரெஸ்லர் ஸ்டெராய்டு எடுத்திருப்பார் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்குதோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.